உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்று சர்வதேச அளவில் விஞ்ஞானிகள் எச்சரித்திருப்பது என்ன அப்படின்னா, ஆஸ்டிராய்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறுகோள்கள் என்று நாம் தமிழில் சொல்கிறோம். ஒரு ராட்சச பாறை, அது பல ராட்சச பாறைகளை ஆஸ்டிராய்ட்ஸ் என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாறை ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, பூமியோடு மோதுவதற்கு என்பதை நாங்கள் கண்டறிந்து விட்டோம்னு சில மணி நேரம் முன்னாடி விஞ்ஞானிகள் அறிவித்திருக்காங்க. அந்த ஆஸ்டிராய்ட்ஸ் என்பது எங்கே இருக்கும் என்றால், எப்படி நம்முடைய பூமி சூரியனை சுற்றி வருகிறதோ அதே போல இந்த சிறு கோள்களானது சூரியனை சுற்றி வரும். எதற்கு இடையில், எந்த பிளானட்ஸுக்கு இடையில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்ஸ் கிரகத்திற்கும் ஜூபிட்டர் கிரகத்திற்கும் இடையில் இங்க இருக்கு. பார்த்தீங்களா, இந்த கற்களானது எவ்வளவு தூரம், அதாவது 50 சென்டிமீட்டர் கல்லும் இருக்கிறது, பாறையும் இருக்கிறது, உருண்டையாக இருக்கும். அதே போல 500 கிலோமீட்டர் பாறையும் ராட்சச பாறை, அதனால தான் அந்த சிறுகோள்கள் என்று அழைக்கிறார்கள். அதுவும் வானில் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில புவி ஈர்ப்பில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளால் என்ன ஆகுது அப்படின்னா, பூமிக்குள்ளே பூமியை இடிப்பது போல் ஒரு சில பாறைகள் வந்து விடுகின்றன. அதுபோல் ஒரு பாறை தற்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் பூமியை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, பூமியோடு மோதுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எத்தனை மணிக்கு நடக்கும்னு கேட்டீங்கன்னா 9:45 இன்று இரவு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம்னு விஞ்ஞானி சொல்றாங்க. அந்த நல்ல விஷயம் என்னன்னா, இது சைஸ்ல பெரியது கிடையாது. சைஸ்ல பெரியது இருந்தா சேதம் பெரியது, சைஸில் சிறியதாக இருந்தால் சேதம் சிறியது. இது சைஸில் சிறியது. இதனுடைய விட்டம் ஆங்கிலத்தில் டயாமீட்டர் என்று அழைப்பார்கள். இதனுடைய விட்டம் வெறும் 70 சென்டிமீட்டர் தான் என்ற காரணத்தினால் இந்த வளிமண்டலத்தில், அட்மாஸ்பியர் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இந்த பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு உள்ள வரும் பொழுது அங்கே இருக்கும் சூடின் காரணமாக, அது வரும் வேகத்தின் காரணமாக அது பற்றி எரிந்துவிடும். ஒரு எரிகல்லை போல காட்சியளித்து பூமியில் விழலாம் அல்லது அங்கேயே எரிந்து போகலாம். அதனால் யாரும் அதிர்ச்சியுடைய தேவையில்லை. அதுவும் ஆசிய கண்டத்திற்கு இந்த ஆபத்து கிடையாது. ரஷ்யா உள்ள இருக்க அந்த சைபீரியா என்ற பகுதியில் இந்த வானியல் நிகழ்வு நிகழலாம் அப்படின்னு சொல்ற விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சின்ன பாறை தான், ஆனால் 500 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ராட்சச பாறை வானில் சுற்றி கொண்டிருக்கிறது. அது மோதினால் நம் நிலைமை என்னாகும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி நம்ம திருவண்ணாமலையில் எதிர்பாராத விதமாக ஒரு ராட்சச பாறை, 40 டன் கொண்ட பாறை திடீரென விழுந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி நம் மனதை அதிர்ச்சிக்குள்ளானதாக ஆக்கி இருக்கிறதோ, அதே போலத்தான் இந்த வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்று ஆபத்து கிடையாது இந்த சின்ன எரிக்கற்களால், ஆனால் ராட்சச பாறைகள் வானில் சுற்றி கொண்டிருக்கின்றன. எப்பொழுது எந்த பகுதியில் எந்நேரத்தில் விழும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜி அது பூமிக்குள் வருவதற்கு முன்பாகவே வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எதிர்காலத்தில் இங்கிருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பி அதை அடித்து, ஒரு ஏவுகணையை அனுப்பி அதை அடித்து திசை திருப்ப முடியுமா என்ற பரிசோதனைகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது உலக அளவில். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.